الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் அன்னையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே மனிதர்களுடைய இரு உலகத்துக்கான வெற்றிக்குரிய வழிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸிலே நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில ஒரு தடவை உக்பத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து கேட்டார்கள், வன் நஜாத் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, வெற்றி எதிலே இருக்கிறது என்பதாக கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்சிக் அலைக லிசானக வல் யஸாக பைத்தக வபகி அலா ஹதியதிக. மூன்று விஷயங்களை சொன்னார்கள். முதலாவது சொன்னார்கள், அம்சிக் அலைக லிசானக, உனது நாவை நீ தடுத்துக்கொள் என்பதாக சொன்னார்கள். சில ஹதீஸ்களிலே அம்லிக் அலைக் என்பதாக வருகிறது. அம்லிக் அப்படின்னா உன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக்கொள், மில்கியத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். சஹீஹுல் ஜாமி என்ற கிதாபிலே வருகிறது, தர்கீபிலே வருகிறது, நிறைய ஹதீஸ்களிலே வருகிறது. சஹீஹுல் ஜாமி என்ற கிதாபினுடைய 1392வது ஹதீஸாக வருகின்றது. முதலாவது என்ன சொல்றாங்கன்னா, உடைய நாவை உடைய கட்டுப்பாடிலே வைத்துக்கொள் என்பதாக சொன்னார்கள். அல்லது உன்னுடைய நாவை தவறான வார்த்தைகளை பேசுவதை விட்டும் உன்னுடைய நாவை தடுத்துக் கொள்வதாக சொன்னார். அதாவது நாவடக்கம் என்பது மிக முக்கியம். ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும், கண்ணியத்துக்கும் கண்ணிய குறைவுக்கும் மிகப்பெரிய பங்காற்றக்கூடியது என்பது நாவு. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்பதாக. ஆக நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன் 2 தடவை சிந்திப்போன் அறிவாளி என்பதாக சொல்வார். ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்னால் நாம் யாரிடத்திலே பேசுகின்றோம், அதை எப்படி பேச வேண்டும் என்பதாக சிந்தித்து பேச வேண்டும். ஏனெனில் பேசுதல் என்பது அல்லாஹ் மனித சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம், கிஃப்ட். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலக்கல் இன்சான் அல்லமகுல் பயான். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அல்லமல் குர்ஆன், அல்லாஹ்தான் குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். ஹலக்கல் இன்சான் அல்லமகுல் பயான், மனிதனை படைத்து அவனுக்கு பேசக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்ததாக கூறுகிறார். அல்லாஹு தஆலா மனிதனுக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்ததை தன்னுடைய ரஹமத் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். உலகத்துல எத்தனை உயரங்கள் இருக்கிறது, அதுக்கு இந்த நாவு இருக்கிறது, வாய் இருக்கிறது, பேச முடியுமா? முடியாது. அப்ப பேசுதல் என்பது அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். பேச வேண்டும். நாம் யாரிடத்திலே பேசுகின்றோம், என்ன பேச வேண்டும், இதை எப்படி பேசினால் இது வெற்றியாக அமையும், இதை எப்படி பேசினால் இந்த பிரச்சனை தீரும், இது எப்படி பேசினால் அவருக்கு அறிவுரையாக இருக்கும், எப்படி பேசினால் அவருக்கு ஆறுதலாக இருக்கும், கொஞ்சம் சிந்தனை தான், அவ்வளவுதான். பேச்சின் மூலமாக எவ்வளவு பிரச்சனைகளை சாதிக்க முடியும். சில நேரத்தில் நாம் பேசக்கூடிய பேச்சு என்பது மிகப்பெரிய உற்சாகமாக இருக்கிறது, மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கிறது. பார்க்கிறோம், அனுபவங்களிலே பார்க்கிறோம். சில மக்கள் சொல்வார்கள், ஹஸரத் உங்களோட பேசுனா ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கிறது சொல்லுவார்கள். சில பேரை நாம் சொல்லுகின்றோம்,
மனசு ஒரு மாதிரியா பாரமா இருந்துச்சு, கூட பேசினோட அந்த பிரச்சனைக்கு எனக்கு தீர்வு கிடைத்தது. அப்படி சில மக்களை நாம் பார்த்திருக்கிறோம் வாழ்க்கையில. இந்த இந்த விஷயத்தை நாம் என்ன செய்கின்றோம், நம்முடைய இதை நம்ம தவறிழைத்து விட்டோமோ என்பதாக நாம் யோசிக்கிற நேரத்தில் நம்ம ஜும்மா சொன்ன இல்லையா, அப்ப சில அது மாதிரியான சில நிகழ்வு நடந்திருக்கிறது. அவரிடத்துல பேசுகிற நேரத்திலே ஒற்றை வரியிலே அந்த பிரச்சனைக்கான தீர்வை சொல்லி விடுகிறார்கள். அப்ப பேசுதல் என்பது அது ஒரு மிகப்பெரிய தலைப்பு. நாவடக்கம் என்பது மிக முக்கியம். நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே ஒருவர் கேட்டார், நீங்கள் பேசக்கூடியது எல்லாமே தத்துவமாக இருக்கின்றது, அது எப்படி என்பதாக கேட்டார். ஏன்னா லுக்மான் அலைஹிஸ்ஸலாமை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா அவரை பாராட்டி ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறார். அவர் அரசர் அல்ல, கல்வியாளர் அல்ல, செல்வந்தர் அல்ல, சொல்ல போனா கருப்பு இனத்தை சார்ந்த ஒரு அடிமை. அவரை பாராட்டி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறானே. அவர் தன்னுடைய மகனுக்கு செய்த 10 உபதேசத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றானே. நான் ஆரம்ப காலங்களிலே அதை நான் 10 வாரங்களிலே தொடராக உங்களுக்கு நான் பேசியிருக்கிறேன். எப்படி ஒருவர் கேட்டார், எப்படி நீங்கள் பேசக்கூடிய எல்லாம் தத்துவமாக இருக்கிறது, உங்களுடைய ஆசிரியர் யார் சொன்னாங்க, என்னுடைய ஆசிரியர் ஒரு கண்பார்வையற்றவர். அப்படியா, எங்கே இருக்கிறார் சொல்லுங்கள், அவரை போய் நான் பார்க்க வேண்டும். அவர் எங்க இருக்கிறார் என்பதாக எனக்கு தெரியாது. நான் அவரிடத்துல மண்டியிட்டு படிக்கவில்லை, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. மண்டியிட்டு படிக்காத, எங்கு இருக்கிறார் என்று கூட தெரியாது, எப்படி அவர் உங்களுக்கு ஆசிரியராக இருக்க முடியும் கேட்டார். சொன்னார், ஒண்ணும் இல்லை. ஒரு தடவை வீதியில் நடந்து சென்றேன், ஒரு கண்பார்வையற்றவர் சென்றார். அவர் முதலிலே என்ன செய்யறார், தரையில அந்த ஊன்றுகோலை வைக்கிறார். தரையில அந்த ஊன்றுகோலை வைக்கிறார். வச்சுட்டு என்ன செய்யறார், அந்த இடத்தை வந்துகிட்டு ஆய்வு செய்ததற்கு பிறகு தன்னுடைய காலடியை வைக்கிறார். அந்த இடம் எப்படி முதல் பார்க்க, மேடா பள்ளமா மண் கல்லு கணக்கா பார்க்கிறார். பிறகு காலை வைக்கிறார். அடுத்து அந்த ஊன்றுகோலை வைக்கிறார். அந்த இடத்தை பற்றிய நிலவரங்களை தெரிகிறார். காலை வைக்கிறார். நான் விளங்கிக் கொண்டேன். அவ்வாறு என்னுடைய வார்த்தையை நான் பிரயோகப்படுத்துவதற்கு முன்னால், உபயோகப்படுத்துவதற்கு முன்னால் யோசிக்கின்றேன். இந்த வார்த்தையை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதாக நான் யோசிக்கிறேன். அதன் மாதிரி பயன்படுத்துகிறேன். அந்த வார்த்தையை தத்துவமாக ஆகிவிடுவதாக சொன்னாங்க. அவன் எப்படி வந்துகிட்ட அந்த கண்பார்வையற்றவருக்கு, அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த ஊன்றுகோலை வைத்து ஆய்வு செய்ததற்கு பிறகு வந்துகிட்ட வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்களோ, அந்த காலடி தடத்தை உபயோகப்படுத்துகிறார்களோ, அதே மாதிரி நம்முடைய வார்த்தைகளை கொஞ்சம் யோசித்து பயன்படுத்துகிற நேரத்திலே மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய அந்தஸ்து நமக்கு ஏற்படுகின்றது. ஒன்று. சரி, இரண்டாவதாக பெருமானா சொன்னாங்க, வைத்தக்க, உன்னுடைய வீட்டை விசாலமாக்கிக் என்பதாக சொன்னார். வீட்டை விசாலமாக்குதல் என்றால் என்ன? அதுக்கு 2 அர்த்தங்களை அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள். முதலாவது சொல்றாங்க, நாம் இருப்பதற்கு ஏற்றது மாதிரி வீடுகள் விசாலமாக இருக்கிற நேரத்திலே வெற்றி ஏற்படும். நெருக்கடியான வீடுகள் இருக்கிற நேரத்திலே, அதாவது நம்முடைய வசதிக்கு குறைவாக வீடுகள் இருக்கிற நேரத்திலே அது நமக்கு சிரமங்களுக்கு அது காரணமாக இருக்கும். ஒரு வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க, ஆனா வீடு சின்ன வீடா இருக்குது, அவங்களுடைய வசதிக்கு தகுந்த அந்த வீடாக அது இல்லை என்று சொன்னால் அது கஷ்டங்களுக்கு அது காரணமாக ஆகும். ஒரு மன நெருக்கடிக்கு அது காரணமாக இருக்கும். அல்லது அண்டை வீட்டார்கள் சரியில்லை என்று சொன்னால் அந்த வீடுகள் நெருக்கடியாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும். பக்கத்தில் உள்ளவனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம நல்லவனாக நடந்தாலும் கூட அவங்க நல்லவனா நடக்கிறது இல்லை, ஏதாவது இம்சையை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நமக்கு நெருக்கடிகள் ஏற்பதற்கு காரணமாக இருக்கும். நம்ம ஏதாவது பேசுற மாதிரி அவங்க ஏதாவது பேசுவாங்க, சண்டை வரும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய வீட்டை நம்முடைய தகுதிக்கு, நம்முடைய வசதிக்கு ஏற்ப வாய்ப்புகள் இருந்தால் அமைத்துக் கொள்ள வேண்டும். அண்டை வீட்டாரை நல்லவர்களாக தேர்வு செய்ய வேண்டும், அல்லது நல்லவர்கள் இருக்கிற இடத்தில் போய் இருக்க வேண்டும். இது ஒரு அர்த்தம் கூறுகிறார்கள். இது இன்னொரு அர்த்தம் கூறுகிறார்கள், தேவையில்லாம ஊர் சுற்றுவதை விட்டுவிட்டு, வெட்டி பேச்சுக்கள் அரட்டிகள் அடிப்பதை விட்டு வீட்டிலே இருக்கிற நேரத்தை விசாலமாக்கிக் கொள்வதாக ஒவ்வொரு கணவனுக்கும் பெருமானார் கூறுகிறார்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்கள் கூறுகிறார்கள். ஏன்னா எப்போ போய் நம்ம தேவையில்லாம உட்கார்ந்து வெளியில போய் பேச ஆரம்பிக்கிறோமோ அப்ப பிரச்சனையே ஆரம்பமாகிறது. அப்ப உடைய வேலை முடிஞ்சு என்ன செய்து வீட்டுக்கு வந்து விடு. வீட்டுக்கு வந்து குடும்பத்தாரோடு நேரத்தை பயன்படுத்தி. இன்னைக்கு நிறைய அறிஞர் பெருமக்கள் கூறுகிறார்கள். நேற்று கூட ஒரு செய்திகள் படித்தேன். கணவன் மனைவிக்கு மத்தியில இன்னைக்கு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன். ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில வந்துட்டு என்ன செய்யாது, அன்புகள் ஏற்படுவதற்கு, குடும்பத்தினருக்கு மத்தியிலே அன்பு ஏற்படுவதற்கு கூறுகிற சைக்காலஜில எல்லாமே சொல்றாங்க, வீட்டுல வேலை முடிஞ்சா வீட்டுல வந்து குடும்பத்தாரோடு இருக்கிற நேரத்தை நான் பயன்படுத்த வேண்டும். அவங்களுக்கு நேரத்தை பயன்படுத்துறேன்.
இப்ப நம்ம காலையில போயிட்டு சாயந்தரம் வர்ற வேலைக்கு போறவங்க என்ன செய்யறோம், வேலைக்கு வருகிற நேரத்துல நம்ம உட்காந்துக்கிட்டு என்ன செய்யுது, போன்ல வந்துகிட்டு அப்படியே அந்த ஒவ்வொருத்தருடைய கதையை பேசிக்கிட்டு அல்லது என்ன செய்ய அங்கேயே உட்கார்ந்து பேசுகிற நேரத்திலே அவர்களுக்கு நாம் நேரம் ஒதுக்காத காரணத்தினால் அது குடும்பத்திலே மன உளைச்சல் ஏற்படுவதற்கு, பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணமாக போகும். பெருமானார் என்ன கூறுகிறார்கள், நீ வெளியில போய் வேலைக்கு போ, சம்பாதிக்க வேணாம்னு சொல்ல, வேலை முடிந்து விட்டால் வீட்டுக்கு வந்து விடு, வீட்டுக்கு வந்து குடும்பத்தாரோடு அந்த நேரத்தை நீ விசாலமாக பயன்படுத்துங்கள், அவரோடு உட்கார்ந்து மனம் விட்டு பேசுங்கள். அவர் பேசுகிற நேரத்தில் அன்புகள் அதிகமாகும், அவருடைய உள்ளத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும். பெருமானாருமே உயர்ந்தவங்க இல்லையே, பெருமானார் இரவிலே படுக்கிற நேரத்திலே கூட தன் மனைவிடத்தில் சொல்வார், கல்லிமி ஆயிஷா, ஆயிஷா ஏதாவது பேசுறாருந்தா பேசு என்பார், ஏதாவது என்கிட்ட செய்தி சொல்லணுமா. இன்னைக்கு அதெல்லாம் பெரும்பாலான வீடுகள் இல்லை, ஏதாவது செய்தி இருக்காப்பா, ஏதாவது சொல்றியாப்பா என்பதாக அதெல்லாம் கிடையாது. அப்ப இதன் மூலமாக என்ன ஏற்படுகிறது, கணவன் மனைவிகளுக்கு மத்தியிலே அன்புகள் குறைந்து போகிறது, பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலே அன்புகள் குறைந்து போய்விடுகிறது. சில நேரத்திலே அவர்கள் தடம் மாறுவதற்கும் தடுமாறுக்கும் காரணமாகி போகுது. அதுபோல் என்ன செய்யுது, தன்னுடைய பிரச்சனையை வந்து வேற இடத்துல போய் சொல்ல போய் கடைசியில வந்து என்ன செய்யறது, அவருக்கு மத்தியில வந்து என்ன செய்ய தொடர்புகள் ஏற்படுவதற்கெல்லாம் அந்த காரணமாகி போகிறது. சரி, பெருமானார் மூடவாக கூறுகிறார், ஒபிக்கலா சத்தியத்திக்க உடைய தவறை நினைத்து அழு என்பதாக சொன்னார். மனித வாழ்க்கையிலே அறிந்தும் அறியாமலும் சில தவறுகள் ஏற்படத்தான் செய்யும், ஏற்பட்டு இருக்கும். அந்த தவறு நினைத்து நாம் அழ வேண்டும். ஒரு மனிதன் எப்போது தான் செய்தது தவறு என்பதாக உணர்ந்து கொள்கின்றானோ அப்போதே அவன் திருந்த ஆரம்பித்து விடுகின்றான். அப்ப திருந்தனுங்கிற எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டு விடும். எப்போது தான் செய்வது தவறு இல்லை என்பதாக அவன் கருதுகின்றானோ அப்போதுதான் அவன் என்ன செய்கின்றான், திருந்த மறைக்கின்றான். அதனால அறிஞர் மக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஹராம்களை விட பித்ஆத்களை அதிகமாக தடை செய்கிறார்கள், வெறுக்கிறார்கள். ஏன் தெரியுமா, ஒரு மனிதனை ஹராமை செய்யக்கூடிய மனிதன் கூட தௌபா செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பித்ஆத்தான மார்க்கத்திலே சொல்லப்படாத விஷயத்தை செய்யக்கூடியவன் ஒரு காலம் அவன் தெரிந்திருந்தது. ஏன் என்று சொன்னால் அவன் தான் செய்வது நன்மை என்பதாக அவன் கருதுகிறான். அவன் செய்வதை நன்மையை நம்ம கருதுகிற நேரத்தை அவன் எப்படி தௌபா செய்வான். இல்லங்க இந்த மார்க்கத்துல இல்லைங்க என்பதாக கூடுகிற நேரத்தில் இல்லைன்னு அப்படின்னா, எல்லாம் எங்க முன்னோர் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என்பதாக அவன் அதை நன்மை என்பதாகவே கருதி கொண்டிருக்கிற நேரத்தை அவன் தௌபா செய்யாமலே மூத்தாகின்றான். அப்ப முதல்ல என்னன்னா, தான் செய்த தவறுகளை வந்து நினைத்து அழ வேண்டும். ஃபாரூக் அவர்கள் சொல்வார்கள், ஹாசிபு கப்ல அன் துஹாசபு, உங்களை விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் நீங்கள் விசாரித்துக் கொள்வதாக சொல்வார்கள். ஒவ்வொரு நாளும் இரவிலே படுக்க செல்வதற்கு முன்னால் நம்மளுடைய பொழுதை இன்றைய பொழுதை நாம் எப்படி கழித்திருக்கிறோம், நாம் என்ன நன்மைகள் செய்திருக்கிறோம், என்ன தவறுகள் செய்திருக்கிறோம், கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் உட்கார்ந்து இன்னைக்கு ஏதாவது நம்முடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சொல்லால் செயலால் அடுத்தவருக்கு மன ரீதியாக பொருள் ரீதியாக ஏதாவது நாம் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறோமா யோசிக்க வேண்டும். அது நம்முடைய முன்னோருடைய பண்பு. அது கசாலி ரஹ்மத்துல்லாஹி பத்தி உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அவர் வாழ்ந்த காலத்திலே அவருடைய அரசர் மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிற நேரத்திலே அவர் உடன்பட மறுக்கிறார்கள். புத்தகத்தை எல்லாம் எழுதிய நூல்களை எல்லாம் எரித்து விட்டார்கள். அவர் அழுதார்கள். சொன்னாங்க, தன்னுடைய அவருடைய மாணவர்கள் சீடர்கள் சொன்னாங்க, அழுகாதீங்க, கவலைப்படாதீங்க, என்னங்க செய்து என்பதாக சொன்னாங்க. என்னுடைய நூல் அளிக்கப்பட்டதற்காக வேண்டி நான் அழவில்லை. ஆயிரக்கணக்கான கித்தாபுகள் எழுதியவர்கள். அவர்கள் எழுதிய கித்தாப் என்பது 1000 கித்தாப் எழுதியிருக்கிறார்களாம். ஒவ்வொரு கித்தாபும் பல பாகங்கள். அதை இன்னைக்கு நடத்துவதற்கு கூட ஆளுங்கள் இல்லை. அவ்வளவு எல்லா வகையான கலைகளை பற்றி எழுதியவர்கள். அப்ப என்ன சொல்றாங்க, அந்த நூல்களை அந்த அரசர் எரித்ததற்காக நான் அளவில்லை. எல்லா கல்வியும் அறிவிலே இருக்கிறது, உள்ளத்திலே இருக்கிறது. எல்லாவற்றையும் நான் எழுதி காண்பிக்கிறார்கள். சபதமிட்டு அந்த 1000 கித்தாபை எழுதி காண்பித்தார்கள். ஒரே ஒரு விஷயத்துக்காக நான் அழுகிறேன் என்று சொன்னால், தினந்தோறும் டைரி எழுதுகிற வழக்கு இடத்திலே இருந்தது. நான் இன்றைய தினம் என்னென்ன நன்மைகள் செய்திருக்கிறேன், என்ன தவறுகள் செய்திருக்கிறதாக நான் அதனை எழுதுவேன். அந்த தவறை நினைத்து நான் இரவிலே அழுவேன். அதை வராமல் அடுத்த நாள் வராமல் எண்ணத்திலே நான் பாதுகாத்துக் கொள்வேன். அந்த டைரி எரிந்து விட்டது. எனவே நான் அதை நினைத்து அழுகிறதாக தௌபா செய்கிற நேரத்தில் அது விரிச்சு வச்சுக்கிற அழுகுவாங்களா, யாரெல்லாம் அந்த பாவடத்திலே இருந்திருக்கிறது, நான் என்ன செய்ய, நீ மன்னித்து விடுவாயமாக அழுகுவாங்க. வேலை பெருமானார் சொல்லுவாங்க, மனிதா வாழ்க்கையை வெற்றி வேணுமா, அது உக்குமத்து ஆமிற்கு மட்டும் சொல்லவில்லை, உலக மக்களுக்கு சொல்கிறார், வெற்றி வேணுமா 3ஐ கடைபிடித்துக் கொள்ளுங்கள். 1, நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். 2வதாக
தேவையின்றி ஊர் சுற்றுவதை விட்டுவிட்டு வீட்டிலே இருக்கிற நேரத்தை விசாலமாக்கிக் கொள்ளுங்கள். மூன்றாவது தவறு நினைத்து அழுங்கலிப்பாக பெருமானார் கூறுகிறார்கள். இதை கேட்டோம், அதை கடைபிடிக்கலாம். أشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام والحمد لله رب العالمين وصلى الله على وسلم عليه وسلم صلى الله على وسلم عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم.